பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு கூட இன்னைக்கு சில எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட இன்னைக்கு ஆலோசனை பெற்று செயல்படுவது உங்களது காதல் வாழ்க்கையில ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன செஞ்சா இன்னும் நமது ராசியான அதிர்ஷ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ள முடியும், என்னென்ன செய்யாம தவிர்த்தா நம்ம பிரச்சனைகள் இன்றைய தினம் தவிர்க்கவும் முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ மறக்காம நமது சேனல்ல நீங்க நமது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது விஷஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நண்பர்களே. இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது உளம் கிடிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 27ஆம் நாள் 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளுங்க. அவரை நினைவு கூறுவோம். அவர் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து வாழ்வில் மேலும் உயர, இந்தியாவை மேலும் உயர்த்த நாம் பாடுபடுவோம் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் 9ஆம் இடத்தில் குரு பகவானும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராகுவுடன் சேர்ந்தும் காணப்படுகிறார்கள். அவரவர்கள் சிறப்பாக அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைங்க. மேலும் 12ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றுள்ளது. இதுவும் ஒரு சிறந்த யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணி தடைப்பட்ட காரியங்கள் கூட இப்பொழுது உங்களது பழைய முயற்சிகள் காரணமாக தானாக நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான தினமும் இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்னைக்கு உங்களுடைய விருப்பம் என்னவோ அது எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். கனவுகள் நிஜமாகக்கூடிய வகையில் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு இருந்தாலும் அதிகமான சந்தோஷம், அதிகமான உற்சாகத்தை நீங்க இன்னைக்கு காட்டிக்காதீங்க. அது உங்களுக்கு சில சங்கடங்களை தான் தரும், சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் நீங்கள் உற்சாகத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? ஓகே. உங்களுடைய கனவு நிறைவேறிச்சா? ஓகே. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமான சில ஈடுபாடுகளில் செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் முதற்கொண்டு உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு போதுமான பண வருவாய் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அமையுங்க. பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸில் நல்ல வருமானங்களும் இன்னைக்கு ஈட்ட முடியும். இன்றைய தினம் சமூக வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் புறக்கணிக்காமல் சமூகத்தோடு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக அமையுங்க. பிஸியான நேரத்தில் கூட கொஞ்ச நேரம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது பார்ட்டிக்கு போகிற விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு கலந்துக்கலாம். பார்ட்டிகள் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிக சந்தோஷமா இருப்பாங்க. எனவே அவர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதனால உங்களுக்கும் நல்ல ப்ரெஷர் இல்லாத ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு நாளாக அமையுங்க. உங்களுடைய மன அழுத்தங்கள் எல்லாமே அது குறைக்க உதவி செய்யுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்க முடியுங்க. சிறப்பாக பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் நல்ல நன்மைகள் காத்திருக்கு. ஏற்கனவே முயற்சி பண்ணி நடக்காத காரியங்கள் கூட நீங்கள் பிளானிங்ல இன்னைக்கு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே பழைய காரியங்கள் கூட இன்னைக்கு முயற்சி செய்யலாம். பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை இருக்கு. எனவே பயணங்களையும் தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினம் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க உடம்புக்கு எது ஒத்துக்காதோ அந்த மாதிரி விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுங்க. எந்த உணவுகள் உங்களுக்கு சாப்பிட்ட அலர்ஜி ஆகுமோ அதெல்லாம் தவிர்த்து விடுறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காதலில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா சில நிபுணத்துவம் வாய்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, காதல் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆளுகளை பார்த்து நீங்க கலந்து பேசுவது புதிய ஐடியாக்களையும் புதிய பிளான்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தர கண்டிப்பாக உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினம் சில தர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய
அமைப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சமுதாய பணிகள் அல்லது தர்ம காரியங்கள் நீங்கள் இன்னைக்கு செய்யலாம். அதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி நீங்க அது குறித்த செயல்களை நீங்கள் செலவிடுவதன் மூலமாக நல்ல அபரிமிதமான மாற்றம் உங்களுக்கு மனசுல இன்னைக்கு ஏற்படுங்க. திருமண வாழ்க்கையில சில மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இருந்தாலும் சில சங்கடங்களும் இருக்கும். எனவே சரிசமமான கலவையாக இன்றைய தினம் திருமண வாழ்க்கை இருக்குங்க. விட்டு கொடுத்து போறதன் மூலமாக கண்டிப்பாக நீங்க சில பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்க சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் கண்டிப்பாக உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையும் அமையுங்க. எனவே மகிழ்ச்சிகள் ஏற்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறதுங்க. எனவே இல்வாழ்க்கை மகிழ்ச்சி எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கும். அது நீங்க இன்னைக்கு விட்டு கொடுத்து போறது, அனுசரிச்சு போறது மூலமாக கண்டிப்பாக அமையும். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஃபங்க்ஷன்ல நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களோடு கலந்துக்க வேண்டிய இன்விடேஷன் நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல போய் கலந்துக்கங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை செலவிடுங்க. உங்களுக்கு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இப்போ மேற்கொள்ளலாம். திருமண முயற்சிகள் இப்போ சிறப்பாக கைகூடும். உங்களுக்கோ அல்லது உங்களது வீட்டில் உள்ளவர்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக்கங்க. சில வரங்கள் உங்களை தேடி வரும், அதை கன்சிடர் பண்ணுங்க. தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்றைய தினம் பிசினஸ் சூப்பரா இருக்குங்க. பொருளாதாரம் சூப்பராகவே அமையும். எனவே பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பா அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதோட பார்த்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நமது புதிய வீடியோக்கள் எப்பெல்லாம் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, அல்லது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் ரெண்டுக்குமே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுறதா நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக தான் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக பூஸ்டப்பாக அமையுங்க. அதை பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தலாம். லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் பிங்க் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையும். எனவே பிங்க் நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி என்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்ன யாராக வேணா இருக்கலாம். அவர்களுடன் நீங்கள் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் கொஞ்ச நாளாக உங்களுக்கு இருந்து வந்திருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. யாரெல்லாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படலாங்க. பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள், புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. இன்றைய தினம் அலுவலகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க கூடிய நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலை தந்தவரை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்களது அலுவலக பணிகளில் ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் திறம்பட சமாளிக்க முடியுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலைகள், வழக்கமான வேலைகளை விட்டுட்டு வேற ஜாப் தேடலாமா, இப்போ இருக்கிற வேலையிலேயே விட அதிகமான சம்பளம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சில சிந்தனைகள் செய்யக்கூடிய நாளாமையும் உங்களது வேலை தொடர்பான விஷயங்களை கண்டிப்பாக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அமையப்படுதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், உங்களை சுற்றி நிகழக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேலும் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி வரது மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் செக்ஷனில் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமலே போயிடுது. ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ மேக் பண்ணுறோம். உங்களோட கமெண்ட்களை தாராளமாக சொல்லுங்கள். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உங்கள் கமெண்ட்கள் வரவேற்கப்படுகிறது. அதை நீங்கள் சொல்லலாம். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.